நன்றி நன்றி. கைதட்டிய 3 அன்புள்ளங்களுக்கு மட்டும் மனமார்ந்த நன்றி. நன்றி வணக்கம். ஐயா, என்னதான் காவலுக்கு போகணும் அப்படின்ற ஒரே முடிவோட வந்திருந்தாலும் காவலுக்கு மட்டுமா போறேன் கிடையாது. வேற நானும் ஒருத்தரை காதலிக்கிறேன். சொல்லலையா? காதல் வேற வந்துச்சாமா? ஆமா. குளிச்சாமே மத்தியா காதல் பண்ண வந்த பிள்ளை. நான் காதலிக்கிறேன். சரி, நான் காதலிக்கக்கூடிய காதலன் எப்படி இருப்பார் தெரியுமா? எப்படி? நான் பொறுமையா பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இருக்கட்டுமா, பாவம் இருக்கட்டும். யார நல்லா பார்த்து சொல்ல பாரு. ஆத்தாடி முருகா, கண்ணாடி கண்ணாடி கொடுக்கல. சரி, அப்பதான் நல்லா இருக்கு. கண்ணாடி போடியா, அப்பதான் சூப்பர் அழகா இருக்கு. எங்க இப்ப பாருமா, கண்ணாடி போட்டு நீ பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். குளிச்சாப்பி பத்தியா இப்படி சூப்பரா இருக்கா? மனநோயாளி மாதிரியே இருக்காரா? கால்ரா வர வேண்டிய வயசுல எல்லாம் இப்படி கண்ணாடிய போட்டு தெரிஞ்சேன்னா நாங்கெல்லாம் என்ன பண்றது? ஒழுக்கமா உட்கார்ந்து தாளத்தை போடுப்பா. குப்பையில கொட்டாச்சி பிச்சை கோர்த்து கிடக்கு. நான் எனக்கு செட்டு புல் வச்சு என்ன திருத்தலையா? அதேதான். ஆமா, அதெல்லாம் சொல்ல பாவம் பொழைச்சு போட்டு. ஆமா, ஏன்னா குருட்டு பைய கண்ணாடி போட்டது மாதிரி இருக்கு. ஏய் பத்தியா, உங்க மரியாதையை கலட்டி வச்சுட்டு தாளத்தை ஒழுங்கா போடுப்பா. முத நான் காதலிக்கக்கூடிய காதலன் எப்படி இருப்பாரு தெரியுமா? அழகுலான அழகு, அப்படிப்பட்ட ஒரு அழகு. காசு பணம் சொத்து சோகம் அவ்வளவு இருக்கு. வாரி வாரி கொடுக்கக்கூடிய வள்ளல் அப்படின்னு சொல்லலாம். என் கிரகம் அது மட்டும் கிடையாது. குடும்பம்னால குடும்பம், அவ்வளவு பெரிய குடும்பம். இதுல இருந்து யார சொல்றேன் தெரியுமா? அந்த முருகனையே சொல்றேன். முருகனையே காதலிக்கிறேன். இன்னைக்கு நேத்தா காதலிக்கிறேன். 5 வயதிலிருந்து, அறியாத பருவத்திலிருந்து அந்த முருகப்பெருமானை தவிர வேற எந்த ஒரு ஆண் மகனையும் நான் ஏறெடுத்து கூட பார்த்தது கிடையாது. சகுனம் சரியில்லை. என்னுடைய காதலனை எப்படியெல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? சொல்லு பார்க்கலாம். சொல்லவா? காத்தோடு பூரசு வண்டூரசு உன்னோடு நான் இன்னோடு நீ போவா காத்தா உரசு காத்தோடு பூரசு வண்டூரசு உன்னோடு இன்னோடு நீ போவா காத்தா உரசு
எப்படியெல்லாம் நன்றி கைதட்டி அனைவருக்குமே மனமார்ந்த நன்றி நன்றி இருந்த வணக்கம். இப்படியெல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன் காதலனை பற்றி. என்ன மேடைக்கு மேடை சொல்றேன், காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றேனே தவிர ஒரு நாள் ஒரு பொழுது கூட முருகப்பெருமான் என் கண்குளிர காட்சி கொடுக்கவே மாட்டேங்கிறார். அந்த கோலம் வேண்டாம். காதலிக்கக்கூடிய காதல் இருக்காரே, நான் அவரை காதலிக்கிறேன், ஆனா அவர் என்ன காதலிக்கிறாரா அப்படின்றது எனக்கு தெரியல. ஒருதலை காதல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, அப்படி ஒருதலை காதல் என்னுடைய காதல். அதெல்லாம் பண்றாருப்பா. நான் காதலிக்கக்கூடிய காதல் நேர்ல வந்தாதான் அவர் மனசுல நான் இருக்கேனா, ஆமா அவர் என்ன காதலிக்கிறாரா, என்ன கல்யாணம் நினைக்கிறாரா அப்படின்னு அவர் வந்தாதான் தெரியும். இன்னைக்காவது என்னுடைய முருகப்பெருமான் என்னுடைய காதலில் இன்னைக்காவது கண்குளிர காட்சி கொடுப்பாரு அப்படின்னு மனசார நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னதான் ஒரு பக்கம் நினைச்சிருந்தாலும் என்னுடைய காதலனை எப்படியெல்லாம் மனசார கூப்பிடுவேன் தெரியுமா? சொல்லு. மாமான்னு கூப்பிடுவேன். ஆமா, மாமான்னு கூப்பிடுவேன், அத்தானு கூப்பிடுவேன், சுவாமின்னு கூப்பிடுவேன், நாதான்னு கூப்பிடுவேன், பிராண நாதான் என்றாலும் அழைப்பேன். ஆமா, அதுவும் உண்டு. ஆமா, மாமா குட்டி வரையும் போகும்போது உயிர் என்று நாங்க சொல்ல மாட்டோமா? ஆகையால என்னுடைய காதல் அந்த விளக்கு வச்ச நேரத்துல எப்படியெல்லாம் காதல் கொஞ்சம் வாலியம் ஏத்துங்க. விளக்கு வச்ச நேரத்திலே மாமே வந்தான், மறந்து நில்ல பார்க்கையிலே ராகம் என்றான், நான் கொடுக்க அவன் குடிக்க அந்த நேரம் தேவம் சோழேறும். விளக்கு வச்ச நேரத்திலே மாமே வந்தான், மறந்து நில்ல பார்க்கையிலே ராகம் என்றான். தோட்டத்தில் நான் வைத்த பூச்செடி தினமொரு கனியே தருவாயா, வீட்டுக்குள் நான் வைத்த மாதுளையே மலர்வாய் மலர்வாய் கொடியே, கனிவாய் கனிவாய் மரமே, நதியும் கரையும் அருகே, நானும் அவனும் அருகே, பிறந்த இடம் புகுந்த இடம்